வணக்கம் நண்பர்களே, அறிவோம் அரசியல். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் இப்போதே சூடுபிடிக்கத் தொடங்கிவிட்டது. குறிப்பாக தென் தமிழகத்தின் நுழைவு வாயிலான கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நிகழப்போகிறது. கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் பாஜக-அதிமுக கூட்டணியின் வியூகம். கன்னியாகுமரி மாவட்டத்தின் அரசியல் களம் மற்ற மாவட்டங்களை விட முற்றிலும் மாறுபட்டது. இங்கே கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் ஆகிய இரு தொகுதிகளிலும் பாஜக-அதிமுக கூட்டணி அமைந்தால் அது ஒரு பலமான சக்தியாக உருவெடுக்கும். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் தளவாய் சுந்தரம் கன்னியாகுமரியில் 1,09,828 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அதேபோல நாகர்கோவிலில் பாஜகவின் எம்.ஆர். காந்தி 88,880 வாக்குகள் பெற்று வெற்றி கொடியை நாட்டினார். இந்த தொகுதிகளில் நடிகர் விஜயின் வருகை ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தப் போகிறது. விஜய் பிரிக்கப் போகும் ஒவ்வொரு சிறுபான்மை வாக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணியின் பலத்தை நேரடியாக குறைக்கும். இதனால் இந்த இரண்டு தொகுதிகளிலும் பாஜக-அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு மிகவும் எளிதாகிறது. மற்ற 4 தொகுதிகள் திமுகவின் அசைக்க முடியாத கோட்டைகளா? குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு மற்றும் கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளுக்கு வந்தால் இங்கே திமுக கூட்டணிக்கு ஒரு நிலையான வாக்கு வங்கி இருக்கிறது. குளச்சலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் 34,267 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றது. பத்மநாபபுரத்தில் திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் 26,885 வாக்கு வித்தியாசத்தில் வென்றது. விளவங்கோடு மற்றும் கிள்ளியூரில் காங்கிரஸ் கட்சியின் பலம் மிக அதிகம். குறிப்பாக கிள்ளியூரில் கடந்த முறை வாக்கு வித்தியாசம் 56,400. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். விஜயின் வருகை என்பது இளைஞர்கள் மற்றும் புதிய வாக்காளர்களை கவரும் பட்சத்தில் அது திமுகவின் நிலையான வாக்கு வங்கியில் கை வைக்கும். இது பாஜக மற்றும் அதிமுகவின் கூட்டணிக்கு ஒரு வரப்பிரசாதமாக மாறும். இறுதி யுத்தம். சுருக்கமாகச் சொன்னால் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவிலில் விஜயின் வருகை பாஜக கூட்டணிக்கு கதவை திறந்துவிடும். மீதமுள்ள 4 தொகுதிகளிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி சிதறாமல் இருந்தால் மட்டுமே அவர்கள் தங்கள் கோட்டையை தக்க வைக்க முடியும். இல்லையெனில் விஜயின் வருகை திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய செக் வைப்பதாக அமையும். உங்கள் விருப்பப்படி